ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பதிவுனா, எங்கள் பொண்ணு வந்து 5 மாதம் கன்சீவாக இருக்காங்க. அதுக்காக வந்து நாங்கள் எல்லாம் வந்து வீட்டில் 5 மாதம் சாப்பாடு செஞ்சு 5 சோறு செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்க கிளம்பிட்டோம். இன்னைக்கு காலையில் நேரத்தில் எழுஞ்சி நானும் தெளிச்சுப்பா கூட்டி பெருக்கிட்டு அடுப்பு பற்ற வச்சு பாருங்கள் என்னென்ன செஞ்சுருக்கணும். இட்லி பானை ஒரு பக்கம் புளி குழம்பு, ஒரு பக்கம் பாயாசம். ஆளுக்கு ஒரு வேலையாக பட்டு எல்லாம் செஞ்சுட்டு காலையில் 9 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். என்னென்ன செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இது வந்து மாங்காய் சோறு, இது மாங்காய் துருவி வச்சுருக்கேன். இது கேரட் சோத்துக்கு கேரட் துருவி வச்சுருக்கேன். இது சாம்பாருக்கு பருப்பு ஊறுது, தயிர் போட்டு வச்சுருக்கேன். வடைக்கு மாவு ஓடிட்டுருக்கு. அரிசி சாதம் வடித்து வச்சுருக்கேன். மாவு பெருவதி ஆட்டியிருக்கு. சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருக்கேன். வதக்கி முடிச்சுட்டு செஞ்சாச்சு. எல்லாம் பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன செஞ்சுருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சமைச்சு முடிச்செல்லாம் பார்சல் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிற சாமிக்கு போட்டு நாங்கள் சாமி கும்பிட்டோம். அந்த தட்டில் இருக்கிற சாப்பாடு. இது வந்து பணியாரம், இது வந்து லெமன் சோறு, இது வந்து புளி சாதம், லெமன் சோறு, தயிர் சாதம், இது வந்து பாயாசம், கேரட் சாப்பாடு, மாங்காய் சோறு, சாம்பார், இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல். அது வந்து ரொம்ப நேரம் திறக்க முடியல, ஆனால் கடைசியாக ஃபைனலாக திறந்து முடிச்சு தான் உங்ககிட்ட காமிச்சதான். வடை வந்து போட்டுட்ருக்கு. இப்போ வேறு வடை தான் இருக்குதுன்னு போட்டு முடிக்கல. பொரியல் பார்த்துட்டிங்களா? அது சட்னி, பழம் வகைகள். பழம் பாருங்கள் என்னென்ன பழம் இருக்குன்னு. பூவு, வளைய ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வளையல், வெத்தலை பாக்கு, ஸ்வீட்டு, முறுக்கு, தேங்காய், மாலை, எல்லாமே சமைச்சதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பொண்ணு வீட்டுக்கு போயிடுவோம். என்னுடைய பொண்ணு தான் பாருங்கள். முன்ன வந்து கேமரா மாற்றி பிடிச்சானா, இப்படி பிடிச்சிட்டான் என் பையன். வந்தாச்சு. வந்த பிறகு பாப்பா வந்து தலை சீவி பொட்டெல்லாம் வச்சுட்டு மாலை போட்டு கொண்டாந்து குண்டு வச்சிட்டவங்க. மாலை போட்டாங்க. அவங்க வந்து வயசானவங்க தான் மாலை போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வந்து குண்டு வச்சுருந்தாங்க. குண்டு வச்சுட்டு அவங்க ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து மருமகனுக்கு மாலை போடுறாங்க பாருங்கள். போட்டுட்டு பொட்டு சந்தனம் வச்சுட்டு அவங்க ரெடி பண்ணி கிளம்பி அவங்க முதல்ல செஞ்சு போயிட்டாங்க. இப்போ செய்கிறது எங்கள் அண்ணன் செய்கிறாங்க. செஞ்சு முடிச்சுட்டு வளைய போட்டுவிடும் பாருங்கள். எங்கள் அண்ணன், அதாவது என் பொண்ணுக்கு மாமா. அடுத்தது போட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு பொட்டு சந்தனம் வச்சு அடுத்து வந்து என் பையன், அதாவது தம்பிக்காரன் போடுறான் அக்காளுக்கு வளைய. அவன் நான் போய் போடுறதான்னு சொன்னான். இருந்தாலும் போடுறேன்னு சொல்லி போட்டான். உடனே போட்டு முடிச்சுட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போன சாப்பாட்டெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் எல்லோரும் அங்கே வந்தவங்க எல்லோரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, பாய்.